பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே தான் வருவாங்க போல இருக்கு. ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே சாரி கட்ட முடியுமா மேம்? கண்டிப்பா 5 செகண்ட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ்ல கட்டலாம். பரமா படிடா படிடா பரமா படிச்சு சில்க் சாரிலாம் கண்டிப்பா வந்து ஹெவி சில்க் சாரி அதெல்லாமே ப்ரீப்ளீட் பண்ணி கட்டினீங்கன்னா அதோட லுக்கே வேற மாதிரி இருக்கும். சாஃப்ட் சில்க் ஒல்லியா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா சாஃப்ட் சில்க் எடுங்க. அண்ட் அதில் ப்ரீப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பா ஒல்லியா தெரிவிங்க. பிரைட்ஸ் எல்லாமே இப்போ குண்டா இருக்கிறதால கொஞ்சம் சாஃப்ட் சில்க் தான் நிறைய இப்போ கிரேஸ் ஆயிடுச்சு. ப்ளீட்லாம் வந்து சின்னதாக எடுத்திருக்கோம். ஸோ நான் என்னோட ஃபிங்கர் வச்சுப்பேன் 2 இன்ச்சஸில் இப்படி வச்சுட்டு என்னோட எட்ஜ் ஆஃப் த ஃபிங்கர் இதுலேருந்து ப்ரீப்ளீட் எடுத்துகிட்டே இருப்பேன். சாரி பர்ஃபெக்டாக கட்டினீங்கன்னா ஒல்லியாகவும் அழகாகவும் தெரியுது இந்த காஸ்டியூமில் மட்டும்தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு வந்து சாரீ மேலே வந்து ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதையும் அவங்களுக்கு அது கட்டும்போது ரொம்ப ரசித்து கட்டுவாங்க. அது வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து கட்டுறதுல வராது. ஏன்னா அவங்களுக்கு கட்டவும் தெரியாது. என்ன மாதிரி இருக்கவங்களுக்குமே சொல்கிறேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக இந்த மாதிரி சாரீ கட்டினா சூப்பராக இருக்கும்ப்பா, இப்படி பர்ஃபெக்ஷனாக கட்டுங்கப்பா அப்படின்னு உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அக்ஷரா பிரைடல் ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம். ஸோ அதோட ஃபவுண்டர் நம்ம கூட ஹேமலதா மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி நம்ம ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஓகே மேம், நான் சொன்ன மாதிரியே பர்ஃபெக்ஷன் தேடி தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் தான் ப்ரொஃபஷனலையே பர்ஃபெக்ஷனாக பண்ணுறீங்க. ஸோ சாரியே நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்றவங்க கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பல்லு நிறைய ஜரி இல்லைனா டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல்லுவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பல்லுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் எது உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து பண்ணி வச்சுருவாங்க. எந்த கார்னர் கிடைக்குதோ அதுலேருந்து கூட ப்ரீப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் 1 ப்ளீட் ஃபர்ஸ்ட் ப்ளீட் போட தெரியும். ஸோ ஒரே ஒரு 1 ப்ளீட் போட்டு பாருங்கள். ஸோ இப்படி போடும்போது இது இன்னர், இது வெளியில். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேசல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேசல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ எல்லாருக்குமே எவ்வளோ குண்டாக இருந்தாலும் எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் 4 இன்ச்சஸ் மேண்டேட்ரி. ஸோ நாங்களாம் மெஷர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு பண்ணி பழக்கம். பட் உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே 4 இன்ச்சஸ் தான் நான் வைப்பேன். எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் இது வச்சே நம்மளால மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ 4 இன்ச்சஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் எல்லாமே வந்து 3/4. ஸோ இது கரெக்டாக தப்பாக வந்துருச்சு. ஸோ இது எப்படி மாற்றுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். கரெக்டாக தப்பாக வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம டேபிளில் கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இது மாதிரி அயனிங் டேபிள்லாம் இல்லை மேம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா விண்டோ கிரில்ஸ். ஸோ விண்டோ கிரில்ஸில் இந்த மாதிரி பெரிய கிளிப்ஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் கிளிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே வாட்டி ஃபுல் பல்லுவுமே நம்ம ப்ரீப்ளீட் பண்ண முடியும். ஓகே ஓகே மேம். ஸோ இது பின் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் டேபிளில் வச்சுட்டு ஃபுல்லாகவே நான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ 41 இன்ச்சஸ் வரைக்கும் நான் பல்லு வந்து ப்ரீப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ வந்து பேலன்ஸ் இருக்க எல்லா ப்ளீட்ஸுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இது ஒரு குட்டி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபிங்கர்ஸ் நான் வச்சுருக்கேன் 2 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டில். அதாவது 2 லைன்ஸ் கிட்ட வச்சுட்டேன் அப்படின்னா என்னோட எட்ஜ் வச்சு தான் நான் வந்து ப்ரீப்ளீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நிறைய பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கெல்லாம் பண்ணி பழக்கம். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்க ப்ளீட்லாம் வந்து சின்னதாக எடுத்திருக்கோம். ஸோ நான் என்னோட ஃபிங்கர் வச்சுப்பேன் 2 இன்ச்சஸில் இப்படி வச்சுட்டு என்னோட எட்ஜ் ஆஃப் த ஃபிங்கர் இதுலேருந்து ப்ரீப்ளீட் எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரே அளவாக கிடைக்கும். இதில் எத்தனை ப்ளீட் எடுக்கணும்னு இருக்காமா? அப்படிலாம் இல்லை, எவ்வளோ வேணால் எடுக்கலாம். உங்களுக்கு குட்டியாக வைக்கிறீங்கன்னா நிறைய ப்ளீட் எடுக்கலாம். பட் ரொம்ப நேரம் ஆகும். எவ்வளோக்கெவ்வளோ குட்டியாக போகிறீங்களோ உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல் டே அதுலேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லைக் 11 to 12ஓட நிறுத்திடுங்க. ஸோ அதுக்கு மேலேயும் போயிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப ஒர்க். முன்னாடி இதை எடுத்து விட்டுறணும். ஆமாம், இது வந்து நான் எனக்கு இந்த ப்ளீட்லாம் தெரியலன்றதால ஃபோல்ட் பண்ணேன். இதை எடுத்துடலாம். ஸோ அது வந்து அது கவர் அப் ஆகிடும். எப்போவே ஹேண்ட் அயனிங் பண்ணுங்கள். எக்ஸஸ் ஃபேப்ரிக் அண்ட் எக்ஸஸ் ஹேர் ரிமூவ் ஆகிடும். ஓகே ஓகே. ஸோ ஒரு ப்ளீட்ஸுமே அழகாக அலைன் ஆகிடும். அண்ட் தென் நம்ம பின் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே இதில் இருக்க மாதிரி. ஆமாம். நம்ம பின் பண்ணும்போது சாரியில் ஓட்டு விடாமல் இருக்கிறதுக்கு என்ன மேம் பண்ணுறது? முடிஞ்சளவு குட்டி பின்னாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் ட்ரே பண்ணும்போது தான் இதில் பின் கூட உங்களுக்கு ஓட்ட வராது. ஆனால் ட்ரே பண்ணும்போது எழுத்து பண்ணும்போது பின் பண்ணும்போது கண்டிப்பாக ஓட்ட வரும். அதுக்கு நான் எப்படின்னு ரெமெடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே.
ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் ஃபாலோட் பை ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். அண்ட் இதுவுமே ரஃப்பாக இருக்கும், இதையும் நான் மாற்றுறேன். இந்த டேசல்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஆக்சுவலி இது இப்படி வரணும், அப்போ தான் நம்ம செஸ்ட்டு கவர் ஆகும். இருக்கட்டும் இப்படியே. ஸோ இதுதான் நம்ம கண்டினியூஸாக 41 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம இதையே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் டிவி போட்டுட்டு அழகாக சாங்ஸ் போட்டுட்டு நீங்கள் ப்ரிப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். தப்பா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது அந்த வீடியோ. அதுதான் சார், கரெக்டாக கூட பண்ணிடலாம், தப்பாக பண்ணுறதுக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்குமே ஈஸியாக வரும். சாரீ லவர்ஸ் நிறைய இருக்காங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் மில்லியனில் சாரீ இது மட்டும் போகும். எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும், ஏன் சாரீ இவ்வளோ லைக் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா யாருக்கும் சாரீ லவ் பண்ணுறாங்க, சாரீ கட்ட கட்ட தெரியல. தெரியல, ஏன்னா அவங்களுக்கு கட்ட தெரியல. சாரீ பர்ஃபெக்டாக கட்டினீங்கன்னா ஒல்லியாகவும் அழகாகவும் தெரியுது இந்த காஸ்டியூமில் மட்டும்தான். ஆமாம், அதுதான் கஷ்டமா இருக்குதே. ஆக்சுவலி கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ப்ரொஃபஷனலை விட நிறைய பேர் வந்து பர்சனலாக நிறைய பேர் கற்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தே நிறைய பேர் இன்னைக்கு சாரி கிட்ட பழகிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா, சிம்பிளா சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஈஸி. லைக் பண்ணா எல்லாமே ஈஸி தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது கேர்ள்ஸ்க்கு ஈஸியாவே வரும். ஏன்னா எல்லாருமே கண்டிப்பா சாரி லைஃப் டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது பெண்களுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னேன். பெண்களுக்கு மட்டும் இல்ல, பாய்ஸ்க்குமே தான். ஏன்னா அவங்க ஃபியூச்சர் ஒய்ஃப்க்குமே கட்டி விடுறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஆமா. ஸோ இப்பயே பார்த்து வச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கார மட்டும் திட்டு வாங்க மாட்டீங்க, அவ்வளவுதான். 41 inches மெஷர் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் நம்ம லாஸ்ட் பின் பண்ணிட்டு செஸ்ட் ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இது வரைக்கும் வருது. ஸோ இங்கே நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இவங்களோட ஷோல்டர் லெவல். அண்ட் ரொம்ப 100% அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, முன்ன பின்ன ஆனாலுமே ஒன்றும் பெருசாக தெரியாது, யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது. இந்த எப்படி கூந்தல் கொஞ்சம் கலைஞ்சிருந்தாதான் அழகுன்ற மாதிரி சாரியுமே கலைஞ்சிருந்தாதான் அழகாகும். தப்பே பண்ணாலும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இது ஒரு லக்கி பார்ட் இதில். ஸோ இதுதான் அவங்களோட ஷோல்டர் பின். ஷோல்டர் பின் தெரியறதுக்காக நான் சும்மா ஒரு வெர்டிக்கலாக போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரமாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இருந்தேன். இது எல்லாமே பிகினருக்கான ஒரு குட்டி குட்டி டிப்ஸ். நிறைய பேர் போடுவாங்க, திருப்பி பண்ண போயிடுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஞாபகம் இருக்கிறதுக்காக இது மாதிரி போடுறோம். நம்ம இந்த பின் பண்றதுக்கு பதிலாக இன்னொரு கிளிப் எடுத்து குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். பட் ஆனால் லைக் அது எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அயன் பண்ண வரைக்கும் இது எல்லாமே ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடும்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதோட சேஃப்டிக்காக தான் நாங்கள் பின் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அயன் பண்ணாலே போதும். ஓகே, பல்லு அயன் பண்ணிட்டு நம்ம தப்பு பண்ணதை சரி பண்ணிடலாம். தப்பு பண்ண மாதிரி தெரியல, இதே பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இல்ல ஒரு குட்டி தப்பு இருக்கு. ஓகே, எனக்கு தெரியாதனால நான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ப்ரீ பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து சேம் அதே மாதிரி கிளிப் பண்ணிட்டு அயனிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அயனிங் பண்ணும்போது பல்லு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அதில் கூட நம்ம ஒல்லியாக தெரியும். ஓகே மேம். இது ரொம்ப ஹெவி சாரின்றதால நான் வந்து ஸ்டீம் அயனர் எடுக்கிறேன். நான் வீட்லேயுமே ரொம்ப ஹெவி சாரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டீம் அயனர் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் தண்ணி கொஞ்சம் ஹாஃப் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரோக் தான். நீங்கள் ஷர்ட் அயன் பண்ணுற மாதிரி மாற்றி மாற்றிலாம் அயன் பண்ணக்கூடாது. ஸோ மேலே வைக்கிறோம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரோக் டவுன், இவ்வளோ தான். ஸோ 10 வாட்டி பண்ணாலுமே நீங்கள் இதே ஒரு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சாரியில் மட்டும். ஸோ இப்படி பண்ணும்போது ப்ளீட்டிங் எல்லாமே ஃப்ளாட் ஆகிடும். இப்போ சிங்கர் போதும் ஒன்றும் ஆகாது. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி சாரி போசிங்கிறோம் பயமாக இருக்கு அயன் பாக்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, எவ்ரி டைம் நியூஸ் பேப்பர் போட முடியாது, இல்லைனா எவ்ரி டைம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, எப்போ அயன் பாக்ஸ் வைக்கும் போதும் இந்த மாதிரி நம்ம ப்ரீப்ளீட் பண்ணிகிட்டே இருப்போம், அது ரொம்ப ஹீட் ஆகிருக்கும். ஸோ அப்போ டேரெக்டாக வைக்காமல் பக்கத்தில் டவலோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 டைம்ஸ் ரப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹீட் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ஸோ அப்போ மேனேஜபிள் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சென்சிட்டிவான சாரீ மேலே வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. அப்ப தெரிஞ்சிடும் நமக்கு இது பொசுங்கிருச்சு அப்படின்னா ரொம்ப ஹீட்டா இருக்கு, நம்ம சாரி பொசுக்காம பாத்துக்கலாம். அது பயப்படாதீங்க,
நான் சொல்ற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. இங்க எவ்வளவு நேரம் ஆன்லயே தான் இருக்கும். நாங்க பண்ற வரைக்கும் ஆன்ல தான் இருக்கும். ஆஃப் பண்ணலாம் போட மாட்டோம். ஸோ அதுல இருந்து நான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னா என்னதான் ஞாபகமே இருந்தாலும் லைக் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ரப் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஈவன் தோ நம்ம இப்போதான் பண்ணி வச்சிருக்கோம்னு தெரிஞ்சாலுமே ரொம்ப கான்ஷியஸா எவ்ரி டைம் இதை நாங்க பண்ணுவோம். ஏன்னா we are handling bridal saree. ஸோ bridal saree ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அதனால சேஃபா இருக்கும். ஓகே மேம். சாரி பொசுங்காம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னீங்க மேம். நாங்களும் என்ன தெரியுமா பண்ணுவோம், இப்படி சாரி இருக்குன்னா அப்புறம் அப்படின்னு கை விடுவோம். எங்க கை பொசுங்காம கையும் இருக்கு. பொசுங்காம இருக்கணும். நாங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆனதால இதோட நிலைமை புரியும். அதனால அதுக்கிட்டே போக மாட்டோம். எனக்குமே இது இருக்குன்னே தெரியல, இப்படி போலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் போயிடாதீங்க. மார்க் தான். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆரோ கலர்ல அடிக்கடிக்கு மார்க் வரும். ஸோ சேஃபா இருந்தா மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்கான அயன் பாக்ஸ் எடுங்க. சில்க் நல்லா ஃபிளாட் ஆயிடுச்சு. ஹெவி ஜரினா டக்குன்னு ஃபிளாட் ஆகுது. ஒரு 4 டைம்ஸ் கண்டிப்பா பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, சாரி இப்படி அயன் பண்ணிட்டே இருக்கீங்களா மேம், அதோட ஜரிலாம் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடாதா அப்படின்ட்டு. ஒரிஜினல் ஜரி மோர் தென் 70,000 மேலே தான் இப்போ வருது காஞ்சிபுரத்துலேயே. ஸோ அந்த சாரிக்கு சேஃபாக நியூஸ் பேப்பர்லாம் போட்டு கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க. பட் ஓரளவுக்கு 70 கீழே இருக்க எல்லாமே வந்து ஒரிஜினல் ஜரி அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஒன்றும் சாரி அந்த அளவுக்கு பாதிக்காது. நியூஸ் பேப்பர்னா நியூஸ் பேப்பர் போட்டு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அயன் பண்ணலாம். ஆனால் வெள்ளி ஜரி, வெள்ளி வந்து ரொம்ப சூடு பட கருக்கும். இப்போ உடனே கருத்துறாது. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாரி வந்து கொஞ்சம் அந்த கலருக்கு வந்து ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பார்த்துப்பாங்க. மற்றபடி வந்து அவங்க சொல்ற மாதிரி எல்லா சாரிலையும் ஒரிஜினல் ஜரி ரொம்ப ரேர். இப்போ சில்வர் ஏறுற நிலைமையில ஒரிஜினல் ஜரியை பார்க்கறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எஸ். ஸோ நம்ம பல்லு வரைக்கும் நம்ம அயன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதில் ஒரு குட்டி தப்பு பண்ணியிருக்கோம். நியாயமாக இந்த பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இந்த சைடில் இருக்கணும். ஆனால் ஆக்சுவலி இது உள்டாவா இப்படி இருக்கு. அட ஆமால. ஆமாம். இது எப்படி மாற்றுறது நான் இப்போ சொல்லித்தரேன். சரி, இதை ஒரு வாட்டியும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் 4th அதாவது லாஸ்ட் பின் ஷோல்டர் பின் போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஷோல்டர் பின்லேருந்து அதுக்கு பிஃபோர் பின்லேருந்து ஒரே ஒரு டர்ன், ஒரே ஒரு கிராஸாக ஒரு திருப்பிட்டு ஜஸ்ட் ஒரு அயன் பண்ணுங்க. அவ்வளோதான். இது எங்கேயுமே தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா இது இங்கே ஷோல்டரில் வரும். ஸோ இது இந்த இடத்துல வர்றதால அந்த மாற்றினது யாருக்குமே தெரியாது. ஸோ இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ 4th பின் ஷோல்டர் பின்லேருந்து 3rd பின் ஒரு கிராஸாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு அயனிங் கொடுத்துடலாம். சரி, நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலும் நான் எவ்வளோ பேசினாலும் அயன் பாக்ஸை தொட்டாலே எங்களுக்கு துணி பக்கம் தான் போகும். ஸோ ஒரே ஒரு ரஃப் அயனிங் கொடுத்தாச்சு. இப்போ இது இங்கே ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஷோல்டர் பின்னோட அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பல்லு ரெடி. ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ பாருங்கள், பல்லு எவ்வளோ அழகாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா. அண்ட் செஸ்ட் பிளேட். ஸோ செஸ்ட் பிளேட் நம்ம அவங்களுக்கு வந்து 13 எடுத்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இங்கேருந்து செஸ்ட் வரைக்கும் 13 வரும். அது கீழே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். ஏன்னா வயர்கிட்ட எல்லாம் போகும்போது இன்னும் கவரேஜ்க்காக கொஞ்சம் வைடனாக பண்ணும். ஓகே மேம், இதை தள்ளி வச்சிடலாம் மேம். அப்போ எஸ். நீங்கள் சுட்டுக்க போகிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு காவாக விடாது. ஓகே. ஸோ நான் இதை பின் வந்து ஷோல்டர் பின் வந்து டேபிளில் கிளிப் பண்ணிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டே போகலாம். நல்லா இருக்கேன்ட்டு ஒரு பொண்ணு வந்து ஸ்டூடெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போ நிறுத்தணும்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சாரியை கட்டினதில்லை, அவங்களுக்கு அந்த ரூல்ஸே தெரியல. ஸோ அப்போல்லாம் தான் தெரிஞ்சது, ஓ இதெல்லாம் நம்ம சொல்லணும், எங்கே நிறுத்தணும், ஆரம்பிக்கிறது சொல்கிறோம், எங்கே நிறுத்தணும் அப்படின்னா இங்கே நிறுத்தணும். அதாவது 2 எல்போ சைஸ். 1 எல்போ இங்கே வரும், இன்னொரு எல்போ இங்கே வரும். எவ்வளோ குண்டாக இருந்தாலும் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் இவ்வளோ தான். ஸோ என் டேபிள் வந்து 1 எல்போ. நான் 2 டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரீச் ஆகிடும். ஸோ இதுதான் நான் வந்து செஸ்ட்டில் வரப்போகுது. ஸோ இந்த ப்ளீட்டை ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாக்ட் டயக்னல். ஸோ இவ்வளோ தான். பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி டேபிளில் நீங்கள் பின் பண்ணி கூட வச்சுக்கலாம். பிகினர் தான் மேம், பார்க்குறவங்க எல்லாரும் பிகினர் தான். ஓகே. ஸோ இது பின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வர எல்லா ப்ளீட்டையும் நம்ம அழகாக அதுக்கேற்ற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு உங்களால் இந்த மாதிரி ஸோ அயன் பண்ணாத வரைக்கும் உங்களால் எத்தனை வாட்டி வேணாலும் இதை மாற்ற முடியும். ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாற்ற முடியாது. ஸோ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ அயன் பண்ணி தப்பாயிடுச்சுன்னா என்ன மேம் பண்ணுறது? அது கொஞ்சம் கஷ்டம் மாற்றுறது. என்னதான் அயன் பண்ணாலும் மாறாது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் பொறுமையாக ஓகே யுவர் ஹாப்பின்னா தான் அயன் பாக்ஸை தொடணும்னு சொல்லுவோம். ஸோ ஒரே மாதிரி பொறுமையாக. இது வந்து கொஞ்சம் அவசரப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹைப்பராக இருக்கவங்களுக்குலாம் இது ஒத்து வராது. பொறுமையாக லைக் பண்ணி பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு சாரி.
கொஞ்சம் பொறுமையாக சாரி கிட்ட வந்த மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அழகாக ரசிச்சு பண்ணுங்க. அதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். சேம் இங்கே 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ், 1/2 இன்ச்னா 1/2 இன்ச், 1 இன்ச்னா 1 இன்ச். ஸோ இப்படி தான் நம்ம ஒரே ஈவனாக கிராஜுவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் ஒல்லியாக இருக்கிறதால 13 இன்ச்சே போதும். ஸோ ஐ கெஸ் இது 13 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷோல்டர்லேருந்து 1 feet. ஸோ 13 கரெக்டாக இருக்குது. இதான் மேம் பர்ஃபெக்ஷன் நான் சொன்னேன்ல. எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குது, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி வேணாலும் இப்போ ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அயன் பாக்ஸை கை வச்சிட்டிங்கன்னா மாற்ற முடியாது. ஸோ சேம் ஒரு வாட்டி அயனிங், மேலேருந்து ஒரே ஸ்ட்ரோக், அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே ஆகாது சாரி, பயப்படாமல் அயன் பாக்ஸ் தொட்டு தைரியமாக பண்ணுங்கள். அண்ட் இல்லை எனக்கு இதெல்லாம் பயமாக தான் இருக்குது, இந்த செட்டிங்கில் வந்து சில்க்லேயே வச்சுக்கோங்க எப்போவுமே. ஆனால் சில்கில் என்னென்னா நான் ஒரு வாட்டி பண்ணுறதை நீங்கள் 2 times பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் எப்போவுமே ஃபுல்லாக வந்து காட்டனுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் தான் வைப்போம், குயிக்காக ஆகிடும் எங்களுக்கு ஒர்க். என்னென்ன சாரிக்கு என்னென்ன மாதிரி ஸ்டீம் பண்ணணும் மேம்? அதை பிகினர்ஸ் மோஸ்ட்லி சில்கில் வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, குயிக்காக முடியணும் அப்படின்னா மேக்ஸிமம் காட்டனுக்கு முன்னாடி இருக்க லெவல் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் எங்கள் டீம்னா காட்டன்லேயே வச்சுட்டு கிடக்கிறேன்னு குயிக்காகவும் பண்ணிடுவோம். ஓகே ஓகே மேம். நீங்க ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே டக்குன்னு எடுத்து கட்டிக்கலான்ற மாதிரி தான் மேம் இருக்கு. எஸ், இது குயிக்காக இருக்கும், ஒரு 2 minutesல கட்டிட்டு போயிடலாம் இந்த சாரி. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 elbow அயன் பண்ணணும். ஸோ 1 elbow பண்ணிட்டேன். ஆமாம். ஸோ கொஞ்சம் மேலே போட்டுட்டு அடுத்த எல்போ நான் பண்ண போகிறேன். ஸோ 1 elbow பண்ணியாச்சு, அதே மாதிரி கிளிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 more elbow. சேம் அதே ப்ரொசீஜர் தான், ஆனால் இதில் கொஞ்சம் வைடாக வைக்க போகிறோம். ஏன்னா வயிறு லைக் ஹிப் எல்லாமே கவர் ஆக போகுது. ஸோ அதனால கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணனும்னு சொன்னீங்க. ஆமா, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணனும். சாரி மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணி நீட்டாக கட்டும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க. அதே கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஸ்டைலில். அண்ட் நான் சொல்லித்தர விதத்தில் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்டே பண்ண வேண்டாம். சாரி இதோட வேண்டாம், இங்கே இறங்கிச்சோ அங்கே செக் பண்ணுமோ எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் டான்ஸே பண்ணலாம், சாரியும் எங்கேயுமே மூவ் ஆகுது. அது வேற, இது சாரி கட்டுறதே பெரிய விஷயம். சாரி கட்டி எப்படி அவங்களாம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதுக்கு இன்விசிபிள் பின்ஸ் இருக்குது. நான் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க டான்ஸே ஆனாலும் அதெல்லாம் மூவே ஆகாது. இன்ஃபேக்ட் அவங்க அது ரொம்ப மைண்ட் பண்ண கூட தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே பிரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் சாரியான்னு கூட கேட்ட பிரைட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ சாரியே இதுதான் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறது சத்தியமாக தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பின்னும் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டைரக்ஷன்லையும் அவங்க வந்து ஃபுல்லாக கவர்டாக தான் தெரிவாங்க. ஓகே ஓகே. கையை வந்து சாரில் வச்சுட்டு இருக்கவே தேவையில்லை. எஸ், தேவையே இல்லை. ஸோ சாரி. ஸோ பல்லு முடிஞ்சிச்சு, செஸ்ட் பீட் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் குயிக்காக ரெடிமேட் சாரீ மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ எவ்வளோ பெரிய சாரியை வந்து நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். இது நம்ம 2 minutesல ட்ரை பண்ணிகிட்டே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து சென்டர் ப்ளீட்டிங். சென்டர் ப்ளீட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ சென்டர் ப்ளீட்டிங் போகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் நசுங்காமல் ஏதாவது சேர் மேலேயோ ஏதாவது மேலேயோ போட்டு கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர் ப்ளீட்டிங் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்டிங் அதாவது சென்டர் நம்ம டக்கின் பண்ணுறோம் இல்லையா அழகாக ப்ளீட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதுலேருந்து நான் உங்களுக்கு எடுத்த 33 inches அது வரைக்கும் விட்டுட்டு நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சில பேர் வந்து எனக்கு மெஷர்மெண்ட்டே தெரியல மேம், நான் ஒரு மெஷர்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 1 meter கிளாத்தை விட்டுருங்க. ஒரு ஃபுல் ஹேண்ட் ஓப்பன் வித் ஷோல்டர் தான் 1 meter. ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக எங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியல அப்படின்னா இதுதான் நாங்கள் பண்ணுவோம். பல்லு வந்து 42 வச்சுருவோம். ஸோ தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணும்போது எல்லாருக்குமே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ வந்து லாஸ்ட் சென்டர் ப்ளீட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவங்க அழகாக மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 33 inches. ஸோ 33 எடுத்துகிட்டு இங்கே ஒரு பின் மார்க் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பின் நான் சேஃப்டி பின் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது நல்லா இருக்கே, பண்ணிகிட்டே எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா அதுக்கும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. 3 inches of 7 pleats. ஸோ 3 inchesக்கு வந்து 7 pleat உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஸ்ட் ப்ளீட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். உங்களுக்கும் வந்துருச்சு 7. எஸ். ஸோ இதுதான் முடிகிற இடம். ஸோ இது வரைக்கும் இந்த கிளாத் வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் எத்தனை ப்ளீட்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அது மார்க் பண்ணுறதுக்காக நான் இருந்து பின் பண்ணிக்கிறேன். அண்ட் பபுள் ப்ளீட்ஸ் இருக்குது, ப்ளஃபி ப்ளீட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். இப்போ நம்ம இன்றைக்கி கான்செப்ட் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்கிறதால நான் ஃப்ளாட் ப்ளீட்டிங் சொல்லி கொடுத்துறேன். இது ரொம்ப குயிக்காக இருக்கும். இது யாரெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க மோஸ்ட்லி ஃப்ளாட் ப்ளீட்டிங் போவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக தெரிவாங்க. ஓகே ஓகே. அப்போ ஒல்லியாக இருக்கவங்க மேம்? ஒல்லியாக இருக்காங்க கண்டிப்பாக ப்ளஃபி ப்ளீட்ஸ் தான். நல்லா எங்கெங்கெல்லாம் புசு புசுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது அழகாக டேபிளில் கிளிப் பண்ணிட்டோம்னா 2 minutes தான் ஆகும்.
ஸோ நான் சும்மா ரஃபாக எடுத்திருக்கேன். இது வந்து மெயின் கிடையாது, நான் கீழே இருக்கிறது தான் மெயின். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் கூட எங்கே வருவாங்க, பிரைடு கால் கிட்ட இருந்து தான் மேலே வருவாங்க. ஸோ இது வந்து உள்ள டக்கின் பண்ணுற பாட்டு. இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் இங்கேருந்து 3/4 வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம் மேம், எல்லாரும் இதை பிடிச்சிட்டு சுற்றுவாங்களே, இப்படி வரணும் இப்படி வரணுன்ட்டு. ஆமாம். ஸோ இது மாதிரி ரொம்ப சாரீ போயிட்டே இருக்குது, கஷ்டமாக இருக்குது ஹோல்ட் பண்ண அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வந்து நம்ம டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பின்ன இப்படி லாக் பண்ணுங்கள். இது மூவ் ஆகாது. இதனால நம்ம மேலே மேலே ப்ளீட் போடும்போது எதுவும் அசையாமல் அப்படியே இருக்கும். ஓகே யா, இங்கே வந்துட்டா. ஓகே. ஸோ இது பின் பண்ணியாச்சு. இதுலேருந்து நான் ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ அழகாக நான் பின் பண்ணதெல்லாம் அழகாக தெரியுது. நிறைய சாரீ வந்து புட்டா இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் அழகாக அந்த ரே அலைன்மெண்ட்டில் போகலாம். நிறைய பொறுமை தேவைப்படுது. ஐயோ அம்மா, நான் ஆரம்ப புதுசில் ரொம்ப ஜாலியாக இருக்கும், பொறுமையாக நிறைய டைம் இருக்கும். இப்போ நிறைய பிஸ்னஸ் எக்ஸ்டாப்ளிஷ் ஆனதால கொஞ்சம் இந்த பொறுமை தான் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. பட் ரொம்ப லைக் பண்ணி பண்ண வேண்டிய ஃபீல்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கேர்ள்ஸ்க்குமே. ஓகே ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ளீட்ஸும் கையில் கேதர் பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கேருந்து தான் நம்ம பர்ஃபெக்டாக வச்சுட்டு போகிறோம். லைக் 2 ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அலைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா ப்ளீட்டுமே வந்து ப்ராப்பராக இருக்கும். அண்ட் நல்லா இருக்கே, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகாதீங்க. மேக்ஸிமம் இது வந்து 3 இன்ச்சஸ்க்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா அது லெஹங்கா மாதிரி தெரியும். கொஞ்சம் மில்லி கொஞ்சமாக தள்ளி வைக்கிறேன். பட்டும் படாம தொட்டும் தொடாம. ஆமா. ஸோ இது பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது அப்படியே இருக்கிறதுக்கு எதர் இந்த மாதிரி டேபிளையும் லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மூவ் ஆகாது. இதுக்கு மேலேயே நான் அயன்லாம் பண்ணுவேன், ஷாக்லாம் அடிக்காது. சேம் அதே கான்செப்ட் தான் 2 ஃபிங்கரில். சாரியை பொறுத்த வரைக்கும் 100% ஒன்றுமே கிடையாது. என்ன நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணாலுமே அது ஒரு ஸ்டைல் தான். ஸோ இதுதான் இப்படி தான் ரூல்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் அந்த ஸ்டைல். நம்ம கட்டுறதா சரி. நம்ம கட்டுறதா சாரி, நம்ம கட்டுறதா டிசைன். மேண்டேட்டரி ரூல்னு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணாதான் அது பர்ஃபெக்டாக வருமா மேம்? ஆமாம், ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக தெரியும். பாதி முடிச்சிட்டோமா மேம்? பாதி இல்லை, ஆல்மோஸ்ட் முடிச்சிச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் அழகாக ஃபோல்ட் பண்ணி பீரோல வச்சிட போகிறோம். ஸோ 3/4 முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே போகிறோம். ஓகே. ஸோ இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதையும் நம்ம கழட்டிடலாம். ஏன்னா இதுதான் மெஷர்மெண்ட், எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். ஸோ நான் இதையும் மாற்றுறேன் அதுக்கேற்ற மாதிரி. மேம் எல்லாரும் இங்க ஒரு பின் பண்ணுவாங்களே மேம் கட்டும்போது, அது எதுக்காக மேம்? அது வந்து நிறைய பிகினர்ஸ் லைக் புதுசாக கட்டுறவங்க வந்து வந்துச்சு இல்லை லூஸாக ஆயிடுச்சு அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே இங்கே ஒரு பின் போட்டிருந்தோம் அப்படின்னா அவங்களே ஏதாவது ஆச்சுன்னா கூட செல்ஃப் ஹெல்ப் அவங்களே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ப்ராப்பராக லைக் ஒரே மெஷர்மெண்ட்ஸில் போகிறோம். ஸோ வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, டம்மி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இவ்வளோ கிளாத்ஸ் உள்ளே போட்டோம்னா இன்னுமே பெருசாக தான் தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் தான் சாரியே விசிபிளாக தெரியும், இதுலேருந்து தெரியாது. 3/4 நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நல்லாவே ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். அதுதான் மேம் எல்லாருக்கும் தேவை. இப்போ எல்லாமே பியூட்டி கான்ஷியஸ். ஸோ இது வந்து ரொம்ப கிட்ட இல்லாமல் இந்த மாதிரி தள்ளி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளலாம். இது ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு, எல்லாமே டக்கின் ஆகிடும். இது இந்த கிளாத் எங்கே இருக்குன்னா வயிறுக்குள்ளே தான், லைக் டக்கின் பண்ண கிளாத்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தெரியும். ஏன்னா எல்லா துணியும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக தெரியும். ஆமா. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ, இன்னும் ஹெவி சாரீஸ்னால் நாங்கள் இன்னுமே தள்ளி வச்சுருவோம். ஸோ தட் பிரைடுக்கு வந்து டம்மி ஏரியா ஃப்ளாட்டாக இருக்கும். எஸ் மேம். அந்த ஹெவி சாரி இல்லாம ஆல்ரெடி அது தின்னா தான் இருக்கும். அப்படி நம்ம இப்படி ஒண்ணா வைக்கும்போது ஒன்றா வைக்கும் போது டக்கின் பண்ண புஃப்னு உடனே இருக்கும். ரொம்ப ஃபேட்டாக தெரியும். ஸோ அதுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு மேம். இந்த டிப் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது நல்லா அயர்ன் பண்ணிடுங்க. இதெல்லாம் நார்மலாக 1-2 டைம்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு 5 to 6 டைம்ஸ் பண்ணிட்டு இந்த கிளாத்தையே ஃப்ளாட் ஆக்கிடுங்க. ஸோ அப்போவே வந்து டம்மி உள்ள இருக்க கிளாத் இருக்க மாதிரியே தெரியாது. ஓகே ஓகே மேம். எஸ். ஸோ அயர்ன் பண்ணிடலாம். பின் மேலேயே அயர்ன் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது, ஷாக் அடிக்காது. ஓகே, ஸோ அயர்ன் பண்ணலாம். நான் பின் மேலேயே தான் அயர்ன் பண்ணுறேன், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம பிளாஸ்டிக்கை தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க ஒல்லியாக இருக்காங்கன்றதால ரொம்ப அயர்ன் பண்ண வேண்டாம், ஒரு 1 or 2 டைம்ஸ் பண்ணால் போதும். பட் இந்த டம்மி ஏரியா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டம்மி ஏரியா வந்து நல்லா ஃப்ளாட்டாக அயர்ன் பண்ணிக்கணும். எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அந்த டக்கின் பண்ண கிளாத்தே தெரியாது. ஒவ்வொரு லேயரா இருக்கிறது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அழகாக இருக்கும். இன்னும் வந்து பிளெயின் சாரிலெலாம் பண்ணும்போது சூப்பராக தெரியும், நல்லா லைன்ஸு. ஓகே, ஸோ இது இப்படி இருக்கே, எப்படி பின் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. நான் இதை பின்னிங் டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நிறைய ப்ளீட்ஸ், கிட்டத்தட்ட 10 ப்ளீட்ஸ் இருக்குது. 5 டிவைட் பண்ணிவிட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பின் அப்படியே தான் இருக்கும், டக்கின் பண்ணாலுமே. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நிறைய தேவைப்படும் போலயே மேம். ஒரு சேர், 4-5 கிளிப்பு, டேபிள், ஆமாம் கிளிப், ஒரு டஜன். இது எத்தனை டஜன்ல மேம் இருக்கு? சேஃப்டி பின் எவ்வளோ வேணால் கிடைக்குதோ அவ்வளோ போட்டுகிட்டே தான் இருப்போம். விண்டோ பக்கத்துல இருந்தா விண்டோ. ஸோ நல்ல கிளாஸை கவனிச்சிருக்கீங்க. தெரிஞ்சு நீங்கள் சீக்கிரமாக கட்டிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் பண்ண வீடியோவே நான் பல வாட்டி பார்த்தா கட்டவும் போல இருக்கு. ஆக்சுவலி ஈஸி தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கிளாஸ் வந்து சாரி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இன்னைக்கு பண்ணிட்டு கிளாஸை முடிப்பேன், நாளைக்கெல்லாம் பார்த்தா வீடியோ வந்துட்டே இருக்கும். எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும், எப்படி ஒன் டேல இவங்கெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது எல்லாருமே கேர்ள்ஸ்க்கு நேச்சுரலாகவே இது வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கட்டத்துலன்னா பக்கத்துல அம்மாவோ இல்ல நெய்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கட்டுவாங்க. அப்பெல்லாம் திட்டு வாங்குவோம் பயங்கரமா. நானும் திட்டுவாங்க என் ஃப்ரெண்டு கிட்ட, ஒழுங்கா நில்ல, இப்படி திருப்போம் அப்படி திருப்போம், ஒழுங்கா நிக்கிறியா, நல்லா திட்டு வாங்குவோம் மேம். அதனாலதான் இனிமேல் திட்டு வாங்க கூடாதுன்றதுக்காக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கத்துப்போம். ஸோ நீங்களே அழகா நீங்களே செல்ஃபா நம்ம பண்ணும்போது இன்னுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ சென்டர் ப்ளீட்டிங் ரெடி ஆயிடுச்சு அண்ட் செஸ்ட் ப்ளீட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெடிமேட் சாரி மாதிரி இருக்கும். செஸ்ட் ப்ளீட்டும் ரெடி அண்ட் சென்டர் ப்ளீட்டிங். அவ்வளவுதான். இப்போ சுத்தணும் அப்படின்னா மேமுக்கே ஒரு டக்கின் பண்ணிட்டு இந்த செஸ்ட் வந்து பின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது ரெடிமேட் சாரி மாதிரி இருக்கும். ஓகே ஓகே மேம். இது அப்படியே இந்த பாக்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்கல்ல, அதுவும் நம்ம சொல்லிடலாம் மேம். ஸோ இது எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டு நம்ம ஃபிளாட்டா பீரோலையும் எங்கே வைக்கிறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்கு. நம்ம ஒரு அடுத்த மாசம் போகிற கல்யாணத்துக்கு இன்னைக்கு பண்ணலாம்னு நினைக்காதீங்க. 2 days or 3 days முன்னாடி மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் இப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா சாரியும் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ளீட்டிங்கும் ஃப்ளாட் ஆகிடும், அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்காது. இப்போ நான் போட்டோடனே எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ 2 to 3 days மேலே மேக்ஸிமம் வச்சுக்காதீங்க. இல்லை வெளியூர் போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 1 week is fine. ஓகே, பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்து ஷோல்டர் ப்ளீட் நம்ம ஷோல்டரில் இருக்கணும், ட்ரே பண்ணும் போதும் சரி, பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும் போதும் சரி. அதே மாதிரி சென்டர் ப்ளீட் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரேபிஸ்டோட பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த 1 meter கிளாத் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆப்போசிட்டில் போட்டுடலாம். ரிவர்ஸில் நான் ஃப்ளாட்டாக முன்னாடி போடல, ரிவர்ஸ் பண்ணி போடுறேன். ஓகே, பண்ணிவிட்டு நான் சென்டர் ப்ளீட்டிங்கில் சென்டரில் வச்சிடுறேன். ஸோ இது பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்தையும் டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் முன்னாடி போடுறோம். எவ்வளோ இருந்தாலும் இதுதான் ஒரே ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த செஸ்ட் ப்ளீட், இதையும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2 வந்து இதுவும் ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட போகிறோம். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் டைப் சைஸை மட்டும் பார்த்துக்கலாம். என்னோடய பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா லைக் இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 to 4 inches. ஸோ இது 4னா இந்த சைடும் 4, இந்த சைடும் 4. ஸோ டோட்டலி என்னோடய பாக்ஸோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 12 inches. ஸோ 12 inchesக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நாங்கள் இந்த மாதிரிலாம் மெஷர் பண்ணி பண்ணுவோம்னா ஒன்றுமே பண்ண மாட்டோம், அதுவே அழகாக வந்துச்சு கடகடன் பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருப்போம்.
இது எல்லாமே எதுக்காக நான் பிகினருக்காக சொல்கிறேன். ஸோ எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க, எங்கே நிறுத்தணும் தெரியாதவங்களுக்காக. ஸோ இங்கே 4 இன்ச்சஸ் இருக்குன்னா இங்கே 4 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 4 இன்ச்சஸ். எனக்கு இப்போ மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா இது 5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ 1 இன்ச்சஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக 5 இருக்குது. இது 1 இன்ச்சஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். திரும்ப பர்ஃபெக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி 2 and 4 போட்டுருங்க. அண்ட் தென் இந்த செஸ்ட் ப்ளீட்டை நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் சைட். ஸோ இதுதான் பாக்ஸோட வெளியில் வரப்போகுது. ஸோ விட்டுட்டு நம்ம எவ்வளோ சொன்னோம் 12 இன்ச்சஸ். சேம் 12 இன்ச்சஸ் ஒரு ஃபோல்டிங் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 13 இன்ச்சஸ் விட்டுட்டு வெளியில் விட்டுடலாம். ஸோ இது கண்டிப்பாக 30 இருக்கும், பயப்படாதீங்க. ஒவ்வொரு வாட்டி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலா இப்படி இது பண்ணா இது இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா எப்படி மேம் சொல்வீங்க? ப்ராக்டிஸ் தான். எனக்கு இது தெரியும், இது இவ்வளோதான், இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. சேம் இது என்ன நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ண இல்லையா 13 இன்ச்சஸ், எனக்கு அது ரஃபா இங்க தெரியுது 13 இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றதால நான் நிறுத்துறேன். இல்லனா ஷேப் எங்க வரும்னு சொல்லுங்க மேம். இந்த இடத்துல செஸ்ட்ல வரும். ஓகே, அப்ப அது ஓகே, கரெக்டா இருக்கும் இது. சோ and then clip பண்ணிக்கலாம். ஓகே, சோ இவ்வளவு தான் பொசிஷன். and again இந்த பக்கம் 4 இன்ச்சஸ் இருக்கான்னு பாத்துக்கலாம். இல்ல அப்படினா கிளாத்தை வெளியில இழுங்க இந்த மாதிரி. சோ எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க. இல்லைனா அதை பார்த்தா நம்மளுக்கே கட்ட வேணான்னு தோணும். ஸோ எப்போ கட்டணும்னு இருக்க மாதிரி பண்ணுவீங்க. ஓகே, சாரி ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. என்ன இங்கே இவ்வளோ கசங்கி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து அயன் சின்ன ஒரு பாக்ஸ்க்குள்ளே வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். அதனால வேற வழி இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் நசுங்களை இருக்க தான் செய்யும். என்ன பண்ணணும் அப்படின்னா குயிக்காக நம்ம எடுத்த உடனே ஒரு ரஃப் அயனிங் கொடுத்துட்டு கட்டிக்கோங்க. ஓகே ஓகே, மேக்ஸிமம் என்ன முடியுதோ அது காப்பாற்றலாம். மறுபடியும் ஃபுல்லா பண்ணுவாமா இல்ல இந்த இடத்துல பண்ண மட்டும் வேண்டாம். பண்ணா போதுமா? ஜஸ்ட் நீங்க வந்து செஸ்ட் ஒரே ஒரு ஷர்ட் எப்படி அயன் பண்ணுவோம், மேல ஒரே ஒரு அயனிங் அவ்வளவுதான். சென்டர் ப்ளீட்டிங் அது கூட தேவையில்லை. செஸ்ட் மட்டும் கொஞ்சம் அயன் பண்ணும் இந்த ஒரு ஃபோல்டிங்காக. ஒரே ஒரு ரப் மட்டும் பண்ணி ஒரே ஒரு ரஃப் அயனிங். ஓகே ஓகே, ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இது இங்க மீட் ஆகுற மாதிரி, இந்த லாஸ்ட் இந்த இதுவும் மீட் ஆகுற மாதிரி வச்சிருங்க. சேம் அதே தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபோல்ட் பண்ண போறேன். நல்லா டைட்டாக அமுக்கி இப்படிலாம் பண்ணாதீங்க, ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்க. இல்லை நம்ம பண்ண ப்ளீட் எல்லாமே ஃப்ளாட்டன் ஆகிடும். புமாரி சாரியை வந்து மாதிரி. ஓகே, வெரி ஜென்டில் பண்ணியாச்சு. இப்போ ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ அழகாக ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸ் வந்துடும். ஓ இதுதானா? நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன். இதுதானா? இவ்வளோதான். ஆக்சுவலி பாக்ஸ் ப்ளீட்டிங் பார்த்தீங்கன்னா 2 minutes கூட ஆகாது. உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்டே இருக்கன்றதால தான் இவ்வளோ நேரம். பேலன்ஸ் இருக்க பல்லு எல்லாமே அதை சுற்றி நம்ம வச்சிடலாம். பர்ஃபெக்ட் மேம். இப்போதான் இதை பார்க்கும்போது கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வருது. ஆமாம், ஸோ உடனே கட்டினீங்கன்னா இன்னும் பெட்டர். ஆனால் யூஸ்வலாக அக்கேஷன் டைம்லாம் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போம். ஒரு 2 days முன்னாடி ஃப்ரீயாக இருக்க டைமில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேசல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஸோ 2 பின் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது டக்குன்னு எடுக்கும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, நல்லா அமுக்கிலாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட்டுருங்க. உள்ளே இருக்க கேப்ஸ் அந்த ப்ளீட் மட்டும் பண்ணிடுங்க. கலையாமல் இருக்கிறது. எஸ், கலையாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இந்த டேசல்ஸ், ஸோ இதையோட சேர்த்து ஒன்றே ஒரு பின். இதெல்லாம் வெளில தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனிவேஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் கட்ட போகிறோம். மேலே கீழே ஒரு பின், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எஸ் மேம், ஹோம்ஒர்க்கை சூப்பராக முடிச்சிட்டோம் நம்ம. ஹோம்ஒர்க்கை முடிச்சாச்சு. இதை வந்து எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ரஃபாக பீரோலேருந்து அவசரமாக எடுக்கும்போது கண்டிப்பாக இது ஸ்லிப் ஆகி ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஸோ அதுக்காக எப்போ சாரீ ப்ளீட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் போட்டு வைக்கும் போது என்னதான் அது கீழே விழுந்தாலும் ப்ளீட்டிங் ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னாலுமே சேஃபாக இருக்கும். ஸோ இதோட இன்ச் பார்த்தீங்கன்னா 18/24 அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக பெரிய சைஸாக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எவ்வளோ ஹெவி சாரியும் இதில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நாங்கள் பண்ணும்போது பிராண்டிங், லேபிள், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இதில் குட்டி குட்டி சேஃப்டி பின்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷனலாக கொடுக்க போகிறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பிராண்டிங் ஒர்க்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சீல்டு கவர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ தட் அவங்க டக்குன்னு எதுவும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. சாரீ ரெடி. இப்போ எந்த டைரெக்ஷனில் எடுத்தாலும் சாரீக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ
பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஸோ ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க சொன்னது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபேஸ் மேம் ட்ரை பண்ணும்போது தான் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப வேலையோன்னு இருக்கு. நீங்க பண்ணும்போது லவ்வோட பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஈஸியா பண்ணிட்டீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ மேம். ஷூர், தேங்க் யூ so much. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.